ஹலோ எவ்ரியான். நீங்கள் இந்த மாதிரி ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோருக்குள்ளே நீங்கள் போகிறீங்க பை பண்ணுறதுக்காக, ஏதாவது ப்ராடக்ட் பை பண்ணுறதுக்காக போகிறீங்க. அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு ஒரு பாப்பப் இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா, ராஜேஷ் ஃப்ரம் சென்னை பாட் திஸ் ப்ராடக்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா, அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணும்ல. அப்போ என்ன ஃபீல் ஆகும்னா, ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் இந்த ஸ்டோர்லேருந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்கியிருக்காங்க. ஸோ நம்மளும் இதை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணும். மற்றவங்களும் பை பண்ணும்போது நம்மளுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதனால தான் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ ரிவ்யூஸ் மாதிரியே தான் இதுவும் ஒரு சோஷியல் ப்ரூஃபு. இந்த மாதிரி எஃபெக்ட் உங்களோட சைட்டில் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட வேர்ட்பிரஸ் சைட்டுக்குள்ளே போயிட்டு பிளகின்ஸில் ஆட் பிளகின் கொடுத்துக்கோங்க. சர்ச் பிளகின்ஸில் சேல்ஸ் நோட்டிஃபிகேஷன் போடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எப்படி செட்டப் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே லான்ச் செட்டப் விசார்ட்னு கொடுத்துருங்க. இங்கே சோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல WooCommerce அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம WooCommerce ஸ்டோரில் தான் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் WooCommerce கிளிக் பண்ணிவிட்டு சோர்ஸ் அப்படிங்கிறதுல சேல்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதில் ரிவ்யூ சோர்ஸும் இருக்குது. பட் நம்ம சேல்ஸ் நோட்டிஃபிகேஷன் போய்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் டெம்ப்ளேட் அப்படிங்கிறதுல இங்கே ஃபுல் நேம் அப்படின்னா அவங்களோட ஃபுல் நேம் வரும். அதாவது ஒரு பையராக வராங்கள அவங்களோட ஃபுல் நேம் வரும். ஜஸ்ட் பர்ச்சேஸ்டு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ப்ராடக்டோட டைட்டில் வரும். அடுத்து எந்த டைமில் பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வரும். தென் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போது நீங்கள் ஒரு தீம் சூஸ் பண்ணணும். இதில் நிறையா தீம் கொடுத்துருப்பாங்க. பட் சம் இது ப்ரீமியமில் இருக்கும் நம்மளுக்கு. பட் பேசிக்லேயே ஓரளவுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வேண்டாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். சோவான் அப்படின்னு இருக்குது. இதில் எல்லாருக்குமே காமிக்கணும் அப்படின்னா இந்த இது கொடுத்துருங்க. இல்லை ஒரு சிலருக்கு மட்டும் காமிக்கணும்னா சோவான் செலக்டட் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்களுக்கு காமிக்கணும், யாருக்கெல்லாம் லாகின் யூஸர் காமிக்கணும், லாக் அவுட் யூஸர் காமிக்கணும், அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷோ எவ்ரிவேர் கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே காமிக்கும். டிஸ்பிளே ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்துக்கோங்க. பொசிஷன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு பாட்டம் லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம் சைடில் லெஃப்ட் சைடில் நோட்டிஃபிகேஷன் வரும். பாட்டம் ரைட் கொடுத்தீங்கன்னா ரைட் சைட் பாட்டமில் உங்களுக்கு பாப்அப் வரும். ஸோ எப்போவுமே ஒரு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்டாக பேக் டு டாப்பு, வாட்ஸ்அப் ஐக்கான் இந்த மாதிரி நிறைய பட்டன்ஸ் வச்சுருப்போம். அதனால் பாட்டம் லெஃப்டே கொடுத்துக்கோங்க. டிஸ்பிளே க்ளோஸ் பட்டன் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனை க்ளோஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்குது. அது எல்லாத்துலேயுமே கொடுக்கணும் அப்படின்னா எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் விசிபிலிட்டி மொபைலுக்கு மட்டும் வேண்டாம் அப்படின்னா அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு பப்ளிஷ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் கிளிக் பண்ணிட்டு எடிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ எடிட் கொடுத்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா அந்த டிசைனுக்குள்ளே போனீங்கன்னா இன்னுமே அட்வான்ஸான ஆப்ஷன்லாம் நம்ம டிசைன் பண்ணலாம். இங்கே அட்வான்ஸ்ட் டிசைன் இருக்கும். இதை எனபிள் பண்ணிவிட்டு உங்களோட தீம் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு க்ரீன் அண்டு ஒரு நேவி ப்ளூ தீமில் இருக்குது. ஸோ அதனால் பேக்ரவுண்ட் கலர் நேவி ப்ளூ கலர் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்டர் வேணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிட்டு பார்டரோட சைஸு, கலரு, அதுக்கப்புறம் அது எப்படி சாலிடாக இருக்கணுமா டேஷ்டு டாட்டட் இந்த மாதிரி பார்டர் ஸ்டைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபாண்ட்டோட சைஸ் அது வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இமேஜோட ஷேப் சர்க்கிள், ரவுண்டோட இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாமே கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், டிசைன் கஸ்டமைசேஷனுக்கான ஆப்ஷனு. மோஸ்ட்டாக எல்லாமே ரெஸ்பான்சிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது எடிட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஸ்பிளே அப்படிங்கிறதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ட் இமேஜ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஷோ டிஃபால்ட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபயர் ஐக்கான் இல்லைனா ஒரு செக் பாக்ஸ் ஐக்கான் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு புது இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஸ்கெடியூல் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ நம்மளோட ஷாப் பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி பாப்பப் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இது ஆனால் லைவாக இப்போ பை பண்ணங்காட்டி அதுலேருந்து தான் எடுத்து கொண்டு காமிக்குது. அதே நேம் உங்களுக்கு எடுத்துகிட்டு காமிக்குது பாருங்கள். அதே நேமு, அதே ப்ராடக்ட்டு, என்ன குவான்டிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு லைவ் சேல்ஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களோட வெப்சைட்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பையருக்கு ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணும். ஸோ ஆல்ரெடி இவங்க வாங்கியிருக்காங்க, நம்மளும் வாங்கலாம், அந்த மாதிரியான ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணும். இந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். 2025 வெப்சைட்டுங்கிறது மஸ்ட்டு. எல்லா பிஸ்னஸும் கண்டிப்பாக வெப்சைட் வச்சுருக்கணும். ஃப்ரீலான்சருக்கான ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பிஸ்னஸ் ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸை டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு உங்கள் கெரியரை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா
டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்கள் வெபினார் அட்டன் பண்ணி எங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். See you inside the course. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Stay tuned with Second Life.